welcome to my Jethouse Kitchen. இன்னைக்கு நம்ம Jethouse Kitchenல பார்க்க போறது மஞ்சள் பூசணிக்காய் பக்கோடா. வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். இப்போ நம்ம மஞ்சள் பூசணியில பக்கோடா போட போறோம். இது வந்து ஒவ்வொரு இடங்கள்ல வந்து மஞ்சள் பூசணி சொல்லுவாங்க, அப்புறமா அரணிக்காய் சொல்லுவாங்க, பரங்கிக்காய் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இது என்ன காய்ங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. இதை நான் வந்து ஒரு பாதி காய் எடுத்திருக்கேன், துருவி எடுத்திருக்கேன். அதோட ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் போடுறேன், ஒரு 4 பச்சை மிளகாய். ஏன்னா இது நல்ல ஸ்வீட்டா இருக்கும், இது சும்மாவே சாப்பிடுவாங்க, அதனால இது காரம் வேணுங்கிறதுனால 4 பச்சை மிளகாய் பொடிசா கட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன் வத்தல், 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறமா 1 அங்குலம் இஞ்சை 1-2 தட்டி வச்சிருக்கேன். அப்புறம் 4 பெரிய பல் பூண்டை 1-2 தட்டி வச்சிருக்கேன். இதெல்லாம் அரைக்கல, பேஸ்டா தட்டி தான் வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலைய இந்த மாதிரி நம்ம பிச்சு போட்டுக்கலாம், அப்போ அதோட ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். 1 கப் கடலை மாவு. 1 கப் கடலை மாவு போட்டிங்க அப்படின்னா 1/4 கப் அரிசி மாவு போடணும். அப்போதான் அந்த ஒரு நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மை அதில் கிடைக்கும். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது, ஏன்னா அந்த காயிலே வந்து நமக்கு தண்ணி ஈரப்பசை ரொம்பவே இருக்கும். அதனால தண்ணி ஊற்றாமல் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து எல்லா பக்கமும் ஒன்று போல் பிசைஞ்சிக்க வேண்டியதான். பாருங்க, நல்லா ஒன்று போல பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணிடலாம். ஹீட் ஆயிருக்கு, நல்லா ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதை போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு மாவு போட்டு பார்த்துருக்கோம், நல்லா ஹீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து ரொம்ப உருட்டி எல்லாம் போட வேண்டாம், ரொம்ப அப்படி உதிர்த்து விட்ட மாதிரி போட்டோம்னா நல்லா ரொம்ப கிறிஸ்பியா கிடைக்கும். இதை உடனே கிண்டி விட்டுற வேண்டாம், கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு நல்ல கிறிஸ்பி ஆனவுடனே எடுக்க வேண்டியதான். பாருங்க, நல்லா சலசலப்படங்கி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். நல்ல மொறுமொறுன்னு இருக்கு பாருங்க, எடுத்து போடும்போதே சலசலன்னு உள்ளது. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு காமிக்கிறேன். மஞ்சள் பூசணிக்காய் பக்கோடா சூப்பரா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை நீங்க வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் பயன்படுத்திக்கலாம். சைட் டிஷ்ஷா கூட ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டுல கண்டிப்பா செய்ய பாருங்க, ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.